வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 6 இன்னைக்கு விஷுவலி இம்பேர்டு பீப்புள் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனில் ஒரு டே வந்து செய்கிறாங்கப்பா. வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் மக்கள் இந்த பார்வை குறைபாடு பார்வை பிரச்சனையில் வந்து அவதிப்பட்டுனுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரவை வெளியிட்டாங்க. இதை பார்த்து இந்த ஜெர்மன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலே கிட்டத்தட்ட மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வருத்தப்பட்டாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது எதனால் ஏற்படுது இந்த பார்வை பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வயசு, இன்னொன்று கண்புற நீரிழிவு, கிளைகோட்டினில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ரெட்டினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணங்கள் இதுக்கு முன்வைக்கிறாங்க. ஆனால் இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா, இப்போ குழந்தைங்களுக்கு எடுத்தோம் அப்படின்னா சக குழந்தைங்களாம் வந்து விளையாட முடியாமல் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், மனசோர்வு, கவலை அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படின்றதுனால இது எப்படியா நம்ம தடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஜெர்மன் வந்து முடிவு பண்ணாங்க. இதுக்கு டிபிஎஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய குழுவாக இருந்தாங்க. ஸோ இப்போ இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்மளில் இருக்கக்கூடிய மில்லியனுக்கு அதிகமான மக்களை வந்து இந்த பார்வையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1998 பார்த்தீங்கன்னா இதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சாங்கப்பா. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு தீமோட இந்த கண் பிரச்சனைகளில் வந்து விடுபடுறதுக்காக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வையும் அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா விஷுவலி இம்பேர்டு பீப்புள் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் ஒரு டே வந்து செய்கிறாங்க ஜூன் 6. நெக்ஸ்ட் இன்னைக்கு யூஎன் அப்சர்வேஷனாக ரஷ்ய மொழி தினம் சொல்லிட்டு இன்றைக்கி ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 7வது அதிகமாக பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜாக அந்த ரஷ்ய மொழி இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 150 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வந்து தாய்மொழியாக வச்சுருக்காங்க. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 258 மில்லியன் மக்கள் இந்த ரஷ்ய மொழியை பேசுகிறாங்க. அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் கூட பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான லாங்குவேஜ் அவங்க அதிகாரப்பூர்வமாக வச்சுருக்கிறதுல ரஷ்ய மொழியும் ஒன்று. அதே மாதிரி மங்கோலியர்கள் இருந்த சமயத்தில் 15ஆம் நூற்றாண்டில் தான் இந்த லாங்குவேஜ் வந்து உருவானதுக்கான ஒரு வரலாற்று சான்றுகளாக சொல்கிறாங்க. பட் ஆனால் இதை யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலங்க. சரி, இந்த நாளில் எதுக்காக இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1799 பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் புஷ்கினின் அப்படின்ற ஒரு பர்சனே இவர் ஒரு மிக சிறந்த ஒரு கவிஞராக வந்து அவங்க நாட்டில் பார்க்கப்படுறாரு. இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய கவிதைகள் அப்படின்றது மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. அதுலேயும் யூஜின் ஒன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதின புத்தகங்கள், அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதின நாவல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு சிறந்த படைப்புகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னா அந்த கவிஞரை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும்ல. அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பிறந்த நாளை சூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த யூஎன் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நெக்ஸ்ட் இன்ஜினியர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்வானில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான ஒரு ரீசன் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்வானுடைய பொருளாதாரம் அப்படின்றது பெரிய லெவலில் இன்னைக்கு உலகத்திலேயே 21வது பெரிய நாடாக இவங்க இருக்கிறாங்க. இவங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கான படிப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட 50 விதமான படிப்புகள் வந்து வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 வந்து இப்போ புதுசாக வேறு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நாட்டில் வந்து டிகிரி படித்த இன்ஜினியரிங் படித்த பசங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% பேர் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க நாட்டிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலக லெவலில் பயங்கர ஃபேமஸ்ஸு. அதுலேயும் இந்த செமிகண்டக்டர் டிவைசஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸு, இது சம்மந்தப்பட்ட டிவைசஸ்ஸு, மொத்தமாக ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பல பொருட்களை வந்து இந்த தாய்வான்றது உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட நாட்டில் இந்த இன்ஜினியரிங்ன்ற தொழில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ அதுக்காக வேலை செய்யக்கூடிய அந்த ஆட்களை வந்து கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட அந்த தொழில் ரீதியான ஒரு விடுமுறையோட இன்ஜினியரிங்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்வான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 6. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா இன்ஜினியர்ஸ் கிடையாது, இன்ஜினியரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லூயிஸ் ஹிரிகோ அப்படின்ற ஒரு பர்சனு அவருடைய நினைவாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அவங்க நாட்டினுடைய ஃபஸ்ட்டு இன்ஜினியராக வந்து பட்டம் பெற்றாரு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் வாட்டர் போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணார் அவங்க நாட்டில். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன் ஓப்பன் பண்ணி நிறைய விதமான இன்னோவேஷன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கர ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாக இருந்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நினைவு கூறணுன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பொலிவியா செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து 1840 பிறந்த மொடஸ்டோ ஒமிஸ்டே டெனாஜெரோவை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் ஒரு கல்வியாளராக இருந்தார். இவர் வந்து நிறைய சீர்திருத்தங்கள்லாம் இந்த கல்விகளில் கொண்டு வந்த மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய எஜுகேஷன் சிஸ்டமில் அதிகமான படித்தவங்களுடைய பர்சன்டேஜ்ன்றது இன்க்ரீஸ் ஆச்சான். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம அவர் செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவருடைய பிறப்பை வந்து டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பொலிவியா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 6. நெக்ஸ்ட் வேர்ல்டு கிரீன் ரூஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில்
காலகட்டத்தில் எவ்வளவோ மாறின்னு வருது. அதில் இதுவும் ஒன்று. இப்போ வந்து நம்ம இருக்கக்கூடிய காட்டெல்லாம் வச்சுட்டு அதில் வீடை கட்டிட்டோம். சரி, இதுக்கப்புறம் நம்ம எப்போ மரத்தை நடுறதுன்னு யோசிச்சப்போ மரத்தை நட முடியல, அட்லீஸ்ட் செடியாவது நடலாம்னு சொல்லிட்டு வீட்டு மாடியில் தோட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனுடைய இன்னொரு வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா இது. இப்போ இந்த வெயில் காலத்துலாம் வந்து வெயில் தெரியாமல் இருக்கணும், ஒரு பசுமையை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிலாம் நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாடிகளில் ரொம்பவே இந்த மாதிரியான புல் தோட்டங்களை அமைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கப்பா. இது வந்து நமக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவும் அந்த இயற்கைக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இது சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ மேலை நாடுகளில் பெரிய பெரிய இடங்களை தான் பண்ணினுக்கிறாங்க. பட் ஆனால் இது உலகம் முழுக்க நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு கிரீன் ரூஃபினுடைய ஆர்கனைசேஷன் வந்து முடிவு பண்ணி 2020 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாகுது. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். எதுக்காக இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க, ஒருவேளை இவங்களுடைய பணம் சம்பாதிக்கிற ஒரு நோக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கான்செப்ட் நல்லா இருக்குதா, அக்செப்ட் பண்ணிக்கலான்றதுக்காக செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிரீன் ரூஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 6. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு பீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பூச்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பூச்சிங்களும் இருக்குது, கெட்ட பூச்சிங்களும் இருக்குது. இன்னைக்கு வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 900 மில்லியன் வந்து இந்த பூச்சி இனங்களில் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெடுதல் விளைவிக்கிற மாதிரியான பூச்சிகள் இருக்குது. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூச்சினா பூச்சி மட்டும் கிடையாது, இந்த கெடுதல் விளைவிக்கிற இந்த எலிங்க, அதுக்கப்புறம் இந்த கொசு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய டார்ச்சலாக இருக்குது. எவ்வளோ தான் டெக்னாலஜி வந்தாலும் அதை அழிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பூச்சிங்க இதெல்லாம் வந்து அழிச்சாகணும்னு சொல்லிட்டு சீனா தான் 2017 இந்த டே வந்து உருவாகினாங்க. அவங்க வந்து மறுபடியும் இந்த பூச்சினங்கள்லாம் அழிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு கெமிக்கலை உருவாக்கி அதன் மூலமாக நமக்கு கொரோனா மாதிரி வேறு எந்த பிரச்சனையும் உருவாகாமல் இருந்தால் சரி. அப்படி இந்த பூச்சினங்கள்லாம் அழிக்கிறதுக்காகவும் கெடுதல் பண்ணக்கூடிய அந்த பூச்சிகிட்டேருந்து தற்காப்புக்கிறதுக்காக என்னென்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு விதமாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 6. நெக்ஸ்ட் டே கொரியன் சில்ட்ரன்ஸ் யூனியன் ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து கிம் இல் சுங்கால 1946 உருவாக்கப்பட்டது. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட இவங்க ஒரு பெரிய போருன்றது இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஒரு இளைஞர் படையை உருவாகணும்னு சொல்லிட்டு உருவாகினாங்க. அந்த இளைஞர் படை அப்படின்றது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கான ஒரு யூனியனாகவும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாற்றிட்டாங்க. இந்த நாளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் ஒன்றா உட்கார வச்சுட்டு நம்மளுடைய தலைவர் யார், கிம் இல் சுங்கு, கிம் இல் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பரம்பரை இருக்காங்களே, அவங்க அத்தனை பரம்பரையுடைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் எடுத்து போட்டு இவங்க தான் நமக்கு கடவுள், இவங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து நம்ம கெடுக்க முடியாது, குழந்தைங்களா இருக்கும்போதே அப்படியே நம்ம சுற்றி உட்கார வச்சு இதுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கூடிய ஒரு நாளாக தாங்க எனக்கு தெரியுது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா கொரியன் சில்ட்ரன்ஸ் யூனியன் ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு வட கொரியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 6. நெக்ஸ்ட் டே சவுத் கொரியாவில் மெமோரியல் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. கொரியாவினுடைய போர் நடந்த உள்நாட்டு போர் நடந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் போர் வீரர்கள் இறந்து போனாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய அமைதி காக்கும் இது விஷயங்கள், அதுக்கப்புறம் போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில போர்கள்லாம் நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் பங்கேற்றாங்க. அதில் கிட்டத்தட்ட 5000 பேர் இறந்து போனாங்க, 11,000 பேர் வந்து காயமடைஞ்சாங்க. இப்படி 2001 2014 இடைப்பட்ட காலத்தில் இவ்வளோ பிரச்சனைகள். ஸோ இவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்களே, நம்ம நாட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கல்லறைகள்லாம் மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் இன்னைக்கு மெமோரியல் டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூன் 6. நெக்ஸ்ட் நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீடனுங்க. டென்மார்க்லேருந்து ஒரு பெரிய விடுதலைன்றது இவங்களுக்கு கிடச்சிது. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா 1523 குஸ்டாவ் வாசா அப்படின்ற ஒரு அரசர் தான் பதவி ஏற்றார். அது வந்து அவங்க நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக பார்க்கப்படுது. இந்த ஸ்வீடனுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமாகவே அவர் இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட பர்சனுடைய அந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷங்களாகவே பண்ணியிருந்தாங்க. அது வந்து கொடி நாள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்தது. இப்போ வந்து அது வந்து நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அநீதியும் அடக்குமுறையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பார்த்த உலகத்தை இதுதான் உலகம்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறது. ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்றது நாம என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோன்னு தெரியல. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.